வணக்கம்மா. இன்றைக்கி நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மேட் பை அம்மாச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இந்த நண்டை எப்படி நான் சுத்தம் பண்ணி காமிக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம டியூப்பில் தண்ணி ஆல்ரெடி நம்ம தோட்டத்து பக்கம் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் நண்டை. இப்போ ஃபுல்லாக ஒரு 4-5 தடவை ஃபுல்லாகவே முழுசாகவே அலசிக்கிறேன் பாருங்கள். அந்த ரப்பர் பேண்டு போட்டிருக்கோம்ல அதை எடுத்துருங்க. ஏன்னா அது அப்போ உயிரோடு இருக்கிறப்ப அவங்க போடுவாங்க. அந்த கொடுக்கால கையை கடிச்சிருன்னு சொல்லிட்டு போடுவாங்க. பெரிய நண்டு இல்லையா, அது கடிச்சிருன்ட்டு அந்த ரப்பர் பேண்டு போட்டுப்பாங்க. அதை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே ஒரு 4-5 தடவை, ஏன்னா மண்ணெல்லாம் இல்லாமல் அலசிட்டோன்னா அதுக்கப்புறம் அலசும்போது நம்ம கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கும். அது க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சுத்தமாக இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் மண் இருக்கும். அந்த கடல் மணல் இருக்குல்ல, அது இருக்கும். அந்த ரப்பர் பேண்டை மட்டும் மறக்காமல் எடுத்துகிட்டு இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அலசியிருக்கேன். அலசி வச்சுட்டு இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்றா எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது ஒன்றும் கஷ்டம் இல்லைம்மா. சில பேர் கடையிலேயே வாங்கிட்டு வர்றாங்க. இருந்தாலும் பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். பாருங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ மேலே அந்த டாப்பை கட்டணுமா, அதுக்கப்புறம் சைடில் அந்த பூ மாதிரி இருக்கும், வாழைப்பூ மாதிரி, அதை பிச்சு போட்டுடணும். அது சமைக்கக்கூடாது. சைடில் 2 பக்கமும் ஒரு சின்ன சின்ன வாழைப்பூ மாதிரி இருக்கும், பூன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து போட்டுடணும். போட்டுட்டு இப்போ இப்போ ஒரு சட்டி பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த கால் 2ஐயும் அதை 2ஐயும் இப்படியே கையாலே உடச்சிக்கலாம். இல்லைன்னா அருவாமனையால் கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த காலில் முன்னாடி இருக்கிற ஒரு சாஃப்டாக இருக்கும் அந்த கால் பகுதி, அதை நம்ம கிள்ளி போட்டுடணும். அது வேஸ்ட்டு, சமைக்க மாட்டாங்க, அது வேஸ்ட்டு. இங்கே பாருங்கள் எப்படி சுத்தம் ஆகிட்டு பார்த்தீங்களா, போட்டாச்சு. இப்போ இந்த காலில் நம்ம எதுக்கு இதெல்லாம் உடைக்கிறோன்னா, இப்போ 2ஆக உடைக்கிறோன்னா அது மசாலா அப்போ தான் அது உள்ளார சேரும். காலை அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு அந்த காலை கூட 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். கையாலேயே நீங்கள் ஈஸியாக செய்யலாம். பயப்படுவாங்க குழந்தைங்க, நண்டு எப்படி செய்கிறதுன்னு அங்கேயே உடச்சிட்டு வருவாங்க. ஆனால் கடையில் உடச்சிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறது இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே என்ன செய்யும் தெரியுமா, இதோட ஃப்ளஷ்ஷு நீத்து போயிடுமா. இதுக்கு ஒரு குணம், அது ரொம்ப நாள் வச்சுருந்தா தண்ணியாக போயிடும். அந்த ஃப்ளஷ் தண்ணி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம உடனே சமைக்கணும். இதை செஞ்சு பாருங்கள். அந்த சைடில் உள்ள அந்த பூவை அவசியம் எடுத்துடணும். இது இந்த நண்டு அப்போ பாருங்கள், இப்போ உடைக்கிறேன் பாருங்கள். அது உடைக்க முடியலன்னா பக்கத்தில் அருவாமனை வச்சுருக்கேன் நான். அருவாமனையால் இங்கே பாருங்கள் அரியிறேன் பாருங்கள். இது மாதிரி கரெக்டாக இருக்கும். அரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு உடைக்க முடியலன்னா அருவாமனையால் அரிஞ்சிக்கலாம். அரிஞ்சு துண்டாக போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு இதையும் க்ளீன் பண்ணோம். இது இந்த இதய நோய் உள்ளவங்களுக்கு கூட ரொம்ப நல்லதுமா. இது அதில் அந்த சத்துக்கள் இருக்குது. இது இந்த கொழுப்பு கெட்ட கொழுப்பு கிடையாது. நண்டில் உள்ள கொழுப்பு நல்லது உடம்புக்கு. டயட்டில் இருக்கிறவங்க கூட இதை அடிக்கடி சேர்த்துக்குவாங்க. முக்கியமாக என்னென்னா சளி, நெஞ்சு சளி இருக்கிற பிள்ளைங்களுக்கு இதை ரசம் வச்சு கொடுப்பாங்க. அதை ஒன்று போட்டு காமிக்கிறேன் நான். ஆனால் பிள்ளைங்க சாப்பிட்லன்னா கூட இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக வச்சு கொடுத்துட்டா நிச்சயமாக சாப்பிட்டு தான் ஆகும். நெஞ்சு சளிக்கு அவ்வளோ நல்லது நண்டு. பாருங்கள், இது கட் பண்ணி இது மாதிரி போட்டேன். இதே மாதிரி நம்ம தோட்டத்தில் வச்சு நம்ம செஞ்சோன்னா செடிங்களுக்கு தண்ணியை போட்டுறது, அந்த அலசின தண்ணியை செடிங்களுக்கு ஊற்றுனா அது நல்லது. அதனால் எப்போவுமே நான் ஒரு மீன் நண்டு ராட்டு கழுவும் போது தோட்டத்து பக்கம் போயிடுறது. பாருங்கள், அது மாதிரி முறித்து எடுத்துடணும். ஏன்னா நண்டோட கால் நுனிப்பகுதி இருக்குது பார்த்திங்களா, தோகையாட்டம் இருக்கும், அது தேவையில்லாதது. அதனால் பிச்சு போடுறேன் நான். இப்போ தேவையுள்ளதை நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குமா இது மாதிரி க்ளீன் பண்ணேன். ஏன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது அந்த டயட்டில் உள்ளவங்களுக்கும் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஏன்னா இந்த கொழுப்பு கெட்ட கொழுப்பு கிடையாது, நல்லது. நீங்கள் அடிக்கடி இது மாதிரி வாங்கி சேர்த்துப்பாங்க. ஒரு மாதத்துக்கு 2 தடவைனாச்சும் வாங்குவோம் இல்லையா. வாங்கி இதே மாதிரி நான் எப்படி க்ளீன் பண்ணுறனோ அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகிடும். க்ளீன் பண்ண உடனே என்ன செய்யணும் தெரியுமா, நம்ம உப்பு மஞ்சள் போட்டு மசாலாவை போட்டு வச்சிடணும். அப்போ தான் அந்த ஃப்ளஷ் அப்படியே இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் நீத்து போகும். அதனால் நீங்கள் இது மாதிரி உடனே உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா பெசரி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து கூட நீங்கள் இது வறுக்கலாம். இது அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நெஞ்சு சளி நிச்சயமாக இல்லாமல் போயிடுமா. நீங்கள் இதை வச்சு இந்த சூப்பு மாதிரி வச்சு இதை கொடுத்தா கூட நெஞ்சு சளி நிறுத்தணும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கம்மா. வணக்கம், நன்றிம்மா.